வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து இப்போ நடந்துன்னு இருக்கிற குரூப் டி எக்ஸாமுடைய ட்ரெண்டை பொறுத்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த டாப்பிக்லேருந்தெல்லாம் கொஷின் கேட்குறாங்களோ அது ஃபுல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை வந்து திருப்பம் ஒரு முறை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கரெக்ட் ஆன்சர் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிற வரைக்கும் அது ஓய்வு நிலையிலே தான் இருக்கும். அதனுடைய தன்மையை நம்ம மாற்றினோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்றது ஃபோர்ஸுக்கான டெஃபினேஷனை சொல்லுது. ஓகேங்களா? அதே நியூட்டன் செகண்ட் லா அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸுக்கான வேல்யூ எப்படி வந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது செகண்ட் லா. அதை எதை பொறுத்து டிரைவ் பண்ணுறாங்க? F = ma. ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மொமெண்டம்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க செகண்ட் லா. மொமெண்டம்ன்றது என்னென்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து மாஸையும் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஃபோர்ஸ்ன்றது மாஸும் ஆக்சலரேஷனையும் பொறுத்து இருக்கும். அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்மளுக்கு தெரியும், எல்லா ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்ம நீச்சல் அடிக்கும் போது நம்ம ஒரு அழுத்தம் கீழே கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மேலே வரோம். ஓகேங்களா? அதே மாதிரி பறவைகள் பறக்கும் பொழுது காற்றை அழுத்தி மேலே பறக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நியூட்டன் தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இந்த 3 லாவும் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வருது. இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நம்ம NCERTல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கேரம் போர்டில் வந்து காயின்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த காயின்ஸில் வந்து கீழே இருக்கிற காயினை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு அடித்தோன்னா, கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது கீழே இருக்கிறது மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகும். அப்போது நம்ம எந்த பொருளுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அந்த பொருள் மட்டும் தான் அந்த நிலையிலேருந்து மாறும், மற்ற பொருள் மாறாதுன்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் வாட்டர் வச்சுட்டு மேலே ஒரு அட்டை போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு காயின் வச்சுருப்பாங்க. இந்த அட்டையை வந்து கரெக்டாக விரலில் தட்டும் பொழுது அட்டை மட்டும் தனியாக போய் விழும், காயின் இங்கே வந்து கீழே விழும். அப்போது நம்ம எந்த பொருளுக்கு வந்து ஃபோர்ஸ் தரமோ அதுதான் தன்னுடைய நிலையிலேருந்து மாறும், வேறு எதுவும் மாறாதுன்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் கொஷின் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இனர்ஷியா அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, ஒரு பொருளினுடைய மாஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு கல் இருக்குது, ஒரு ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பாலை நம்ம ஈஸியாக கையில் தள்ளினாலும் போயிடும், காலில் தள்ளினாலுமே போயிடும். ஆனால் இந்த கல்லை அப்படி ஈஸியாக தள்ள முடியாது. காரணம், இதோட மாஸ் குறைவு, இதோட மாஸ் அதிகம். அப்போது இனர்ஷியான்ற ப்ராப்பர்ட்டியானது மாஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, விச் மெட்டல் இஸ் த reactivity series is unreactive that found in nature in free state. இந்த நேச்சர் இன் ஃப்ரீ ஸ்டேட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும் பொழுது ஓராக தான் கிடைக்கும். தமிழில் தாதுக்களாக தான் கிடைக்கும். அந்த தாதுக்களை கேல்சினேஷன்னு இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணி தான், கார்பனேஷன், கேல்சினேஷன் இந்த மெத்தட்லாம் பண்ணி தான் பிரித்து எடுப்பாங்க. ஓகேங்களா? மெட்டல்ஸாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹேமடைட்டு, மேக்னடைட்டு இப்படியெல்லாம் தான் கிடைக்கும் ஓரா. அதே மாதிரி அலுமினியத்துக்கு வந்து பாக்சைட், இந்த மாதிரி ஓரா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னா கிடைக்கும் போதே கோல்டு வந்து கோல்டாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? கோல்டு வந்து கோல்டாகவே தான் கிடைக்கும். அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு எதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டினம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 2 தான் ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைச்சது நேட்டிவ் ஸ்டேட்லேயே. அண்ட் சம் எக்ஸ்டென்ட் சில்வர் அண்டு காப்பர். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேச்சராகவே கிடைச்சது. ஓகேங்களா? இப்போ அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் ஒரு தடவை பார்க்கலாம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்ற லெசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து சொல்லியிருப்பாங்க ஃப்ரீ ஃபவுண்ட் இன் நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரையும் கோல்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சீரீஸை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போது ஒரு தாது இருக்குதுன்னா அதை வந்து ஈஸியாக ஹைலி ரியாக்டிவ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மோஸ்ட் ரியாக்டிவ், இதை நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இது கொஷினாக வரலாம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கிடைக்கக்கூடிய தாது மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டலுடைய தாதுவாக இருந்தால் அதை எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது கிடைக்கக்கூடிய ஓர் வந்து மீடியம் ரியாக்டிவாக இருந்தால் அதை கார்போனேட் ஓர் அல்லது சல்ஃபேட் ஓர் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அது ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. கார்பனேட் ஓரை கேல்சினேஷன் பண்ணுவாங்க, சல்ஃபேட் ஓரை ரோஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மோஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி பிரிச்சுடுவாங்க. அதே மீடியம் ரியாக்டிவிட்டியை கார்பனேட் ஓரை சல்ஃபேட் ஓர்னு ரெண்டாக பிரிச்சுட்டு கார்பனேட் ஓரை கேல்சினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபேட் ஓரை ரோஸ்டிங் பண்ணுவாங்க. இருக்கிறதுல லோ ரியாக்டிவிட்டியில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டிங் பண்ணி பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா. அங்கேயே வந்து பக்கத்தில் டேபிள் காலம் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பரும் பார்த்து வச்சுக்கோங்க. எதனா ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 79, சில்வருக்கு 47, ஓகேங்களா. மெர்க்குரிக்கு 80. ஓகேங்களா. கோல்டுக்கு 79, சில்வருக்கு 47, மெர்க்குரிக்கு 80. ஓகேங்களா. அடுத்து காப்பருக்கு 29. ஹைட்ரஜன் நம்மளுக்கே தெரியும் 1, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டே அதுதான். அதுக்கப்புறம் லெட்டு வந்து 82. ஓகேங்களா. அயன் வந்து 26, லெட்டு 82. ஓகேங்களா. அயன் 26, லெட்டு 82, காப்பரு 29. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜிங்க்கு 30, காப்பர் 29, ஜிங்க்கு 30. அதுக்கப்புறமா அலுமினியம் 13, மெக்னீஷியம் 12, கால்சியம் 20, சோடியம் 11, பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 19. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் மண்டையில் நிற்காது. ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் ரியாக்டிவிட்டி சீரீஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். When the amplitude of a sound wave is increased, which of the following changes? சவுண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. நேற்றே 2 விஷயம் சொன்னேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட்லேருந்து. ஒன்று, இந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமாச்சுன்னா அந்த சவுண்டோடைய லவுட்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா. அதே ஒரு சவுண்டில் ஃப்ரீக்குவன்சி அதிகமாச்சுன்னா அதோட பிட்ச் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. நான் டயக்ராமில் காட்டுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வேவ்னு வச்சுக்கோங்க. சவுண்டு வேவ்ன்றது ஒரு மெக்கானிக்கல் வேவ், லாஞ்சிடியூட்னல் வேவ் தான் சவுண்டுன்றது. ஓகேங்களா. இப்போது இந்த வேவில் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆம்ப்ளிடியூடு. இந்த ஆம்ப்ளிடியூடு அதிகமானால் லவுட்னஸ் அதிகமாகும். இந்த ஒரு ஃபுல் சைக்கிள் நடந்துருக்குது பாருங்கள், ஒரு க்ரஸ்ட்டு ஒரு ட்ரஃப்பு. இந்த ஃபுல் சைக்கிள் தான் வந்து வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஃபுல் சைக்கிள் நடக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமு தான் பீரியட் ஆஃப் டைமுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்டு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து லவுட்னஸ் ஜாஸ்தி. இந்த இடத்துல இங்கே ஆம்ப்ளிடியூடு கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்போது இது கம்மியான லவுட்னஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல ஃப்ரீக்குவன்சி பாருங்கள், ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள் நடந்துருக்குது பாருங்கள், ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள் நடக்குது அதுதான் ஃப்ரீக்குவன்சி. அப்போது இங்கே வந்து பிட்ச்சு ஜாஸ்தி. ஓகேங்களா. இந்த இடத்துல பிட்ச்சு கம்மி. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஃபார்முலான்றது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்ட்டு நியூ. ஓகேங்களா. அதாவது இது வந்து ஃப்ரீக்குவன்சி குறிக்கும் நியூன்றது. இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/t. இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/tன்னு கூட வரும். ஓகேங்களா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, த ரியாக்ஷன் பிட்வீன் பேரியம் குளோரைடு அண்டு சோடியம் சல்ஃபேட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். பேரியம் குளோரைடு ப்ளஸ் சோடியம் சல்ஃபேட் இப்படி வந்தாலும் என்ன நடக்கும், இந்த பேரியம் வந்து இந்த சல்ஃபேட் எடுத்துக்கும்,
இந்த சோடியம் வந்து குளோரைடு எடுத்துக்கும். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே தான், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ரியாக்ஷனே தான். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். இருந்தால் பல தடவை சொல்லியிருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். காம்பினேஷன் ரியாக்ஷன்ன்றது 2 காம்பவுண்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உருவாக்குறது. காம்போசிஷன் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். காம்பினேஷன்ன்றது எந்த மாதிரி இருக்கும், டீகாம்போசிஷன்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க. காம்பினேஷன்ன்றது கால்சியம் ஆக்சைடும் H2Oவும் சேர்ந்து நம்மளுக்கு சிலேக்கடு லைமான கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது தான். ரைட்டுங்களா, இப்போது இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னா, கோல் எரியுறது, கோல் எரிஞ்சு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ன்றது ஹைலி எக்ஸோதெர்மிக் ஒன். ஓகேங்களா, வெப்பத்தை வெளிப்படுத்தும் வினை. ஓகேங்களா, அப்போ எதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதுனால சொல்கிறேன். ரெஸ்பிரேஷன், டைஜஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன்ன்றது வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய வினை, அதே டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ன்றது வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய வினை. இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சில்வர் குளோரைடை வந்து சூரிய ஒளியில் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து சன்லைட்டு சூரிய ஒளியில் வைக்கும் பொழுது அது சில்வர் ப்ளஸ் குளோரைடாக பிரியும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வெப்பத்தை ஏற்று நடந்திருக்குது. இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக நடக்குது, டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இது ரெண்டும் புதுசாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, படிச்சிருப்பீங்க, நான் புதுசாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. என்னென்னா, இந்த சில்வர் நைட்ரேட் வந்து என்னவா மாறும்னா, சில்வர் நைட்ரேட்டு வந்து ஹீட்டு கொடுக்கும்போது அது டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் சில்வர் ஆக்சைடாகவும் அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மாறும். இதில் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுன்றது ப்ரௌன் கலர் ஃப்ளேம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன், அதுக்கப்புறம் ரிடக்ஷன், இது எல்லாமே பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அதனால் வந்து இதுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டைன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது இந்த ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது நம்ம ஒரு டேமில் தண்ணி இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணின்ற தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை திறந்து விடும்பொழுது இப்படி கீழே வருது பார்த்திங்களா, இது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எந்த இடத்துல எனர்ஜியானது பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், ஏ ஸ்டோன் கெப்ட் அட் ஏ ஹைட்டில் ஸ்டோனை வச்சுருக்கிறோம், அது தள்ளி விட்டேன்னா ஆகும், கைனடிக் எனர்ஜியாக மாறிடும். ஓகேங்களா, ஃபாஸ்ட் மூவிங் கார் கைனடிக் எனர்ஜி தான். ஓகேங்களா, ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து mgh, SI யூனிட் வந்து ஜூல் தான். ஓகேங்களா, சாரி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh. ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி ½ × mv². ஓகேங்களா, அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, the gravitational force between two objects is depending on, எதை பொறுத்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. gravitational force between two objects எதை பொறுத்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நம்ம அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். F is equal to capital G into m1 m2 divided by r². இப்போ இந்த ஆறுன்றது, இப்போது 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது m1, இது m2. இந்த ஆப்ஜெக்டுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் இதுதான் இந்த r. ஓகேங்களா, அப்போது இந்த ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்றது எதை பொறுத்து இருக்குதுன்னா, ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ், இந்த 2 ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை கீழே ஸ்கொயர் பண்ணால் வர வேல்யூ தான் பொறுத்து தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்றது இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இந்த கேபிட்டல் ஜின்னு ஒன்று பார்த்து பாருங்க அந்த ஃபார்முலாவில், அதுக்கு வேல்யூ 6.67 × 10⁻⁻11. ஓகேங்களா, அதே ஸ்மால் ஜிக்கு வேல்யூ வந்து 9.81 m/s². ஓகேங்களா,
அந்த வேல்யூ கேபிட்டல் ஜியோடைய வேல்யூ வந்து டிரைவ் பண்ணவர் வந்து ஹென்ரி கேவெண்டிஷ். இதையும் கேட்டிருக்கிறாங்க, நம்ம புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏ லென்ஸ் வில் நீடட் டு மேக் ஏ லென்ஸ் பவர்? ஸோ இது காமனாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, காமனாக எடுத்துக்கணுன்னா நம்ம பவர் ஆஃப் லென்ஸுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? பவர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். இங்கே நம்மளுக்கு டயாப்டர் கொடுத்துட்டான். ஓகேங்களா, டயாப்டர் கொடுத்தாச்சு. டயாப்டர் எவ்வளோ? 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1/f. ஓகேங்களா, இப்போ எஃப் இப்படி வந்துச்சுன்னா 1ன்னு போட்டுடலாமா? அப்படி போட்டால் தப்பாயிரும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு பவர் ஆஃப் லென்ஸுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் டயாப்டர். அப்போது ஃபோக்கல் லென்த்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னென்னா மீட்டர். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம மீட்டரில் தான் போடணும். ஆப்ஷன் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இன் மீட்டர்ஸில் தான் போடணும். ஓகேங்களா, மீட்டரில் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? அந்த 1ன்றது கரெக்டு தான், ஆனால் 1ன்றது மீட்டர். ஓகேங்களா, அந்த 1 மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம். சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்ட் ஆன்சர் வந்து 100 சென்டிமீட்டர். இந்த யூனிட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம், கான்கேவ் லென்ஸுக்கு வந்து மைனஸ் சைனு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து ப்ளஸ் சைனுன்னு வரும். இப்போது ஒரு சம்மு கூட கேட்பாங்க. இப்போது கான்கேவ் லென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டயாப்டர் வருது. அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து 7 டயாப்டரு. இது 2 லென்ஸையும் சேர்த்தா பவர் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இது கான்கேவ்னு சொன்னோன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இது ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இது 2த்துடைய பவர் சேர்த்தா 3 டயாப்டர் தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அந்த சம் போடணும். அங்கே வெறும் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் நம்ம தான் போடணும். கான்கேவுக்கு மைனஸ் போட்டுக்கணும், கான்வெக்ஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ கான்வெக்ஸே வந்து 3 லென்ஸ் இருக்குது, 7, 3, 4 இப்படி இருக்குதுன்னா அப்படியே ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ப்ளஸ்லேயே தான் வரும். இது வேறு வரப்போ மட்டும் கரெக்டாக சைன் போட்டுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு, செலக்ட் த கரெக்ட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மொத்த எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ அது கரெக்டான ஆன்சர் எடுத்து பண்ணி பார்க்கலாம். 4th ஆப்ஷன் 4. ஓகேங்களா, இப்போது என்னென்ன எலமெண்ட் இருக்குது? அலுமினியம் இருக்குது, அதுக்கப்புறம் சல்ஃபேட் இருக்குது, அப்புறம் பேரியம் இருக்குது, அப்புறமா குளோரைடு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அலுமினியம் வந்து 2 இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சல்ஃபேட்டுன்னு போடக்கூடாது, சல்ஃபர் தனியாக ஆக்சிஜன் தனியாக போடணும். ஓகேங்களா, ஆக்சிஜன் வந்து 12 இருக்குது, சல்ஃபேட் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் அலுமினியம் 2 இருக்குது, ஈக்குவலாக இருக்குதா? இங்கே பாருங்கள், 2 அலுமினியம் இருக்குதா? அப்புறம் இந்த 2 வந்து இந்த 3 கூட, இங்கே குளோரின் 3 இருக்குது, இங்கே முன்னாடி 2 இருந்தால் அது அலுமினியமுக்கும் வரும், குளோரினுக்கும் வரும். அப்போ 2 3s are 6. அப்போது குளோரின் வந்து 6 இருக்குது. இங்கேயும் பாருங்கள், 3 2s are 6, 6 குளோரின் இருக்குதுங்களா? அங்கேயும் 6, இங்கேயும் 6. அடுத்தது பேரியம் வந்து இங்கேயும் 3 பேரியம் இருக்குது, அங்கேயும் 3 பேரியம். ஓகேங்களா, அப்புறம் சல்ஃபேட் வந்து 3, இந்த 3 வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொன்னால, அப்போ சல்ஃபேட் இங்கேயும் 3 இருக்குது. 3 4s are 12, ஆக்சிஜன் 12 இருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிரித்து எலமெண்ட்டை எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறத எழுதிட்டு, இந்த பக்கம் அதே அளவு இருக்குதான்னு நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு சிலது நம்ம பேலன்ஸ் பண்ணி போட சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருந்தாலும் இதே தான் கான்செப்ட். ஓகேங்களா, பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஈஸி தான், நான் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக சொன்னேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், த பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ஷூர்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் சேம் ஆன் போத் ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட் சைடு. ரியாக்டன்ட்டுன்றது இதுதான் வந்து ரியாக்டன்ட்டு, இது வந்து ப்ராடக்ட், அந்த ரியாக்ட் ஆகி கிடைக்கிற ப்ராடக்ட். அப்போ இந்த ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் சேமாக இருக்கணும், அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் சொன்ன பாருங்கள், நம்ம மேலே எழுதுணுமே அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் போகலாமா? pH வேல்யூ ஆஃப் ஹியூமன் பிளட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் 7.4. ஓகேங்களா? pH வேல்யூன்றது வந்து சாரம்சன் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? இது வந்து மொத்தம் 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து 6 பக்கா ஆசிடு, 8லேருந்து 14 வந்து பார்த்திங்கன்னா பேஸு காரம். ஓகேங்களா? இந்த 7ன்றது நியூட்ரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரத்தம்லாம் கூட நியூட்ரல் தான். ஓகேங்களா? இது கரெக்டான ஆன்சர் 7.4, ஆப்ஷன் 4. இங்கே பாருங்கள், நியூட்ரல்ன்றது இதெல்லாம் வரும் அப்படின்னா இந்த பியூர் வாட்டரு, அதுக்கப்புறம் ஏ நியூட்ரல் சால்ட் சொல்யூஷன் ஆல்சோ pH அப்ராக்சிமேட்லி 7. ஓகே, அதுக்கடுத்தது இந்த முக்கியமான pH நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். இரைப்பை நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் 1.5, நம்ம புக்கில் 1.5 தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது லெமன் pH வேல்யூ 2, வினிகர் 3. ஆசிட் ரெயின் எப்போ ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய pH, நம்ம மழை நீரோடைய pH 5.6 கீழே போச்சுன்னா அது ஆசிட் ரெயின் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பியூராக வந்துச்சுன்னா 7 தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, வரும்போது நிறைய பொல்யூஷனை தாண்டி தான் வருது. அப்படி இருக்கும்போது அது இன்னும் 5.6 எல்லாம் கீழே போச்சுன்னா அது கன்ஃபார்மாக அதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு அதெல்லாம் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆசிட் ரெயின் அது. ஓகேங்களா? பல்சொத்தையா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரினுடைய pH 5.5 கீழே போச்சுன்னா நம்மளுக்கு பற்சொத்தை ஏற்படும் அபாயம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பேஸில் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், இதோட pH 9. சோப் வாட்டர் pH 10. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அது 10.5. அங்கே நம்ம புக்கில் 14ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு தான் 14ன்னு கொடுத்துருப்பாங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியா கரெக்டு தான் 10.5. சோடியம் ஹைட்ராக்சைடு 14. ஓகேங்களா? இந்த pH வேல்யூலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஒளி சேர்க்கை பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அபவுட் அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். இது கரெக்டு தான். லைட் எனர்ஜி குளோரோஃபில் மூலமாக அப்சர்வ் பண்ணி தான் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அபவுட் கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி. இதுவும் கரெக்டு தான். சூரிய ஒளியை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ச்சாக மாற்றி கொடுக்குது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் தப்பு. ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ்னு கொடுத்துக்கிறாங்க. இது தப்பு. என்ன வரணும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் ரெடியூஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது தான் கரெக்டு. ஓகேங்களா? இங்கே ஒடுக்க வினை தான் நடக்குது. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒடுக்கப்பட்டு கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றப்படுது. ஓகேங்களா? ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த ரியாக்ஷனு. இதுதான் அந்த ரியாக்ஷன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 கார்பன் டை ஆக்சைடு 12 வாட்டர். ஓகேங்களா? இது ரியாக்ஷன் நம்பரோட ஞாபகம் வச்சுங்களா நம்மளுக்கு, ஏன்னா இதை பொறுத்து தான் கேட்குறாங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு 12 வாட்டரு. இது வந்து குளோரோஃபில்லில் சூரிய ஒளி பெற்று என்னவாக மாறுது, குளுக்கோஸாக மாறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6 ஆக்சிஜனு 6 வாட்டரு கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனு. இங்கே பாருங்கள், இந்த கொஷின் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்சர்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில் கரெக்டு, அங்கே இருந்துச்சு. கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்ருப்போம். இந்த ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ் அங்கே வந்து ஆக்சிடேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கப்பட்டு கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷனு இன்ச்சு பை இன்ச்சு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா?
பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி கொஷின் வந்தாலும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவோட போங்க. ஓகேங்களா? இன் த பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடையாது. இதை பேலன்ஸ் பண்ணணும்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெக்னீஷியம் குளோரைடு இன் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது கேட்டது தான். ஓகேங்களா? இந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பக்கம் ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட், இந்த பக்கம் ரியாக்டன்ட் சைடும் இந்த பக்கம் ப்ராடக்ட் சைடும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்ன எலமெண்ட் இருக்குதோ அதை எழுதிக்கலாம். அயன் இருக்குது, குளோரைடு இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குதா. இப்போது இந்த பக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயன் ஒன்று தான் இருக்குது, குளோரின் 3 இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் மெக்னீஷியம் 1 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல, நான் ஆன்சர் ஏற்கனவே தெரியுன்றதுனால சொல்கிறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஒன்றுன்னு போட்டிங்கன்னா திரும்ப இங்கே இந்த பக்கம் மெக்னீஷியம் 1 தான் வரும், குளோரின் 2 தான் வரும். ஆனால் குளோரின் இங்கே 3 இருக்குது. ஓகேங்களா? நான் எழுதுனதெல்லாம் அலைஞ்சிச்சு, அதனால் நான் வந்து திருப்பி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பேலன்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு, இப்போது இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா, இங்கே வந்து ஏன்னா இங்கே அயன் 2 இருக்குது, அதனால் நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அயன் 2 போட்டோன்னா நம்மளுக்கு இங்கே 2 அயன் வந்துடுது. இங்கே 2 போட்டோன்னா இங்கேயும் 2 இருக்குது. இங்கே 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 வந்துடும். இப்போது இங்கே 2 போட்டதுனால அடுத்தது குளோரின் வந்து 6 ஆகிடும். ஓகேங்களா? இங்கே குளோரின் 3லேருந்து 6 ஆகிடும். ஓகேங்களா? அப்போது இங்கே நம்மளுக்கு 6 வரணும். அப்போது இந்த மெக்னீஷியம்க்கு முன்னாடி நம்ம 3 போடலாம். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே 3 போட போகிறோம். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு மெக்னீஷியமு 3 வந்துடும், இங்கே 3 வந்துடும், இங்கேயும் 3 வந்துடும். ஆக்சிஜன் வந்து இங்கே 3 வந்துடும், இங்கே 3 வந்துடும். ஓகேங்களா? குளோரின் இங்கே 6, இந்த 3 2s are 6. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதிடுவோம். அப்போ ஃபைனலாக ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் இங்கே 2 வந்துடும், அப்புறம் இங்கே 3, இங்கே 3 வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் வரும். இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போது இவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, மெக்னீஷியம் குளோரைடோட கோஎஃபிஷியன்ட்னா அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற இந்த நம்பர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவ்வளோதான். நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். கோஎஃபிஷியன்ட்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம ஆன்சராக எடுத்து போட்டுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷனு, which type of bonding is present in carbon compounds? அன்றைக்கே சொன்ன கார்பன் காம்பவுண்ட்ஸில் கோவலண்ட் பாண்டிங் தான். ஓகேங்களா? நம்ம அயானிக் பாண்டு கோவலண்ட் பாண்ட் பற்றி ஒரு கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொன்னோம் இல்லையா, அதுதான். அயானிக் பாண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அயானிக் பாண்டுன்றது எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக வரும். முக்கியமான கீவேர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கோவலண்ட் பாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து இந்த H2O கார்பன் ரிலேட்டடான எல்லா சேர்மங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோவலண்ட் பாண்டில் தான் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின் போகலாம். இந்த கொஷின் வந்து அந்த டேபிளர் காலம் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின். In a concave mirror, if we placed an object between pole and focus, the mirror then image full formed. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க, போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வச்சாலே நம்மளுக்கு பிஹைண்ட் த மிரரில் தான் விழும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, பிஹைண்ட் த மிரர். இந்த நம்ம புக்கில் இருக்கிற டேபிள் கிளம்பி பார்த்தலாம், கரெக்டாக இருக்கும். போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வச்சா பின்னாடி விழுந்துடும். அப்போ அது வந்து பெரிய இமேஜாக இருக்கும், அது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் எங்கே வைப்பாங்க, இன்ஃபினிட்டியில் வச்சாங்கன்னா ஃபோக்கஸில் தெரியும். ஓகேங்களா? இந்த இதுவில் இன்ஃபினிட்டியில் வச்சிட்டாங்கன்னா இங்கே ஃபோக்கஸில் தெரியும். அடுத்தது
சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சா ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் தெரியும். அப்புறம் சியில் வச்சா சியிலே தெரியும், சைஸ் சேமாக இருக்கும். இது எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். நம்ம இப்போ கொஷினில் கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பிக்கும் நடுவுக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சா மட்டும்தான் பிஹைண்ட் த மிரர் வரும். பிஹைண்ட் த மிரர் வந்தால் அது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த டேபிளர் கிளம்ப நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்தது, asexual reproduction takes place through pore formation. Which of the following? Pore formation நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரைசோபஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, இந்த இப்படி கொடுத்துருப்பாங்க போர் ஃபார்மேஷன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைசோபஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷனு, லெஷ்மேனியா, ஈஸ்ட் இதெல்லாம். பிரயோபில்லம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகேங்களா, அந்த மெத்தட் மூலமாக ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேங்களா, பைனரி ஃபிஷன்னா அமீபா, மல்டிபிள் ஃபிஷன்னா பிளாஸ்மோடியம்மு, அப்புறம் ரீஜெனரேஷன்னா பிளானேரியா, அப்புறம் இந்த ஸ்பைரோகேரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி? கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை சுத்திகரிக்கிறது தான். எக்ஸ்ட்ராக்ட் வேஸ்ட் ஃப்ரம் பிளட். அடுத்தது, இஃப் 3 ரெசிஸ்டர் 1 ohm 2 ohm 3 ohm ஆர் கனெக்டட் சீரியஸ். ஓகேங்களா, அப்போ ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சீரியஸ்னால் நம்ம டேரெக்டாக கூட்டிக்க வேண்டியது 1 + 2 + 3 எவ்வளோ 6 ohm. அதே வந்து இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டாக 6 ஆன்சரு. இதே வந்து நமக்கு இது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பேரலல்னு கொடுத்துருந்தா 1/1 + 1/2 + 1/3. அப்போது எல்சிஎம் 6ன்னு எடுத்தால் இங்கே 6 வரும், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும், 5 11. அப்போ 11/6. 11/6ன்னு போடக்கூடாது, அதை தலைக்கீழாக மாற்றி போடணும். 6/11 தான் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணால் அந்த ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபார்முலா வந்து இம்பார்ட்டண்ட்டு? I = சார்ஜ் பை டைமு, V = IR, பவர் VIE, அப்புறமா ஒர்க் டன் V × Q. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜூல்ஸ் ஹீட்லா H = I²RT. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் = ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லென்த் ஆஃப் ஒயர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ரெசிஸ்டிவிட்டி இந்த லென்த்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸு இதுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து ஹோமு. ஓகேங்களா, அதே இந்த சிம்பிள் போடுற பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி இதுக்கு ஹோம் மீட்டர் எஸ்ஐ யூனிட்டு. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரெசிஸ்டிவிட்டினா ஹோம் மீட்டர். இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் மெட்டீரியலையும் டெம்பரேச்சர் ஆஃப் மெட்டீரியலையும் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது லென்த்தையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்பானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழு அக எதிரொலிப்புன்னு சொல்லிட்டு லைட் லெசனில் ஒரு கான்செப்ட் படிப்போம். ஓகேங்களா, அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. when a light ray moves from denser medium to rarer medium, which of the following conditions results total internal reflection? அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னாலே அது டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகணும். ஓகேங்களா, அடர்த்தி குறை ஊடகத்திலிருந்து அடர்த்தி மிகு ஊடகத்திற்கு அது அடர்த்தி மிகு ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறை ஊடகத்துக்கு அந்த லைட்டானது செல்லணும். ஓகேங்களா, அப்படி போனால் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழு அக எதிரொலிப்பு ஆனது நடக்கும். அப்படி நடக்கிற போது என்ன கண்டிஷன்? இந்த ஆங்கிள் 2 ஆங்கிள் இருக்குதுங்களா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு, கிரிட்டிக்கல் ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இது புக்லேயே நம்மளுக்கு இந்த டெஃபினேஷன் தான் கொடுத்துருப்பாங்களே. Total internal reflection is phenomenon where light reflects entirely back into same medium, travels denser to rarer medium. ஓகேங்களா, அடர்த்தி மிகு ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறை ஊடகத்துக்கு செல்லும் பொழுது the angle of incidence greater than critical angle. angle of incidence greater than critical angle. இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து angle of incidence greater than critical angle. ஓகேங்களா,
இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால தான் வைரம் மின்னுதுன்னு சொல்லியும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு வந்து எதை விட அதிகமாக இருக்குன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காஸ்டு வைரஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ கொஷின் என்னென்னா, செக்ஷுவலி பரவக்கூடிய வைரல் டிசீஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த சிஃபிலிஸும் கொனேரியாவும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலால் பரவக்கூடியது தான், ஆனால் இது பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து டியூபர்குலோசிஸ் பாக்டீரியல் டிசீஸ், இது பரவுறதே வேறு. ஓகேங்களா. ஃபுல்லாகவே இது வேறு டிபி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் கிடையாது, ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஆனால் அது ரெண்டுமே கல்லீரலை தான் பாதிக்குது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பின்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது எந்தெந்த முக்கியமான டிசீஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, எந்த பார்ட்டை பாதிக்குது, என்ன வைரஸ் அப்படின்றத பார்த்துடலாம். காமன் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரினோ வைரஸு நோஸையும் த்ரோட்டையும் பாதிக்கும். இன்ஃப்ளூயன்ஸா H1N1 வைரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து லங்ஸு அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிக்குது. COVID-19ன்றது சார்ஸ் வைரஸ். ஓகேங்களா. அதுவும் லங்ஸு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்புறம் மீசல்ஸ், அம்மைன்னு சொல்லுவோம்ல, தட்டம்மை, மீசல்ஸ். மீசல்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு அப்புறம் ஸ்கின்னு, இதை வந்து பாதிக்குது. அப்புறம் மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலிவரி கிளாண்டு, உமிழ்நீர் சுரப்பியை பாதிக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஹெப்படைட்டிஸ் ABCDE இருக்குது. இது எல்லாமே லிவரை தான் பாதிக்குது. நான் சொன்னேன்ல, ஹெப்படைட்டிஸ் பின்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ரேபிஸ்ன்றது நாய் கடிக்கிறதுனால வருது. ஸோ இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து நர்வ் சிஸ்டத்தை பாதிக்குது. போலியோ வைரஸும் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் சிஸ்டம் தான். ஓகேங்களா. டெங்கு ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பிளேட்லெட்ஸை குறைச்சிது. ஓகேங்களா. ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற கொசு கிடைக்கிறதுனால பரவக்கூடிய டிசீஸ் இது. பிளட் பிளேட்லெட்ஸை குறைக்கிறது மூலமாக இது எலும்பு வலிகளை ஏற்படுத்தி தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஓகேங்களா. சிக்கன் பாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இது ஸ்கின்னையும் நர்வ்ஸையும் எலும்பு கூட பாதிக்கும். ஓகேங்களா. சிக்கன் பாக்ஸ்ன்றது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் டிசீஸு, முக்கியமாக கேட்கக்கூடிய பாக்டீரியல் டிசீஸு டியூபர்குலோசிஸ், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிக்குது. டைபாய்டு வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமை பாதிக்குது. முக்கியமாக குடலை தான் பாதிக்கும். முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா குடல். இது சாலமோனெல்லா டைப்புன்ற வைரஸால் பாக்டீரியாவால் ஏற்படுது. அடுத்தது காலரா வந்து விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படுது. இதுவும் டைஜஸ்டிவ் சிஸ்டமை பாதிக்குது. ஓகேங்களா. அப்புறம் டிப்திரியா அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிக்குது. அப்புறம் டெட்டனஸ், க்ளோஸ்ட்ரியம் டெட்டனி அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுது, நர்வ் சிஸ்டமை பாதிக்குது. ஊஃபிங் காஃப், போர்டெலா பெர்டியூசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பாதிக்குது. பிளேக்குன்றதும் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ் தான். முக்கியமாக நீங்கள் இந்த பாக்டீரியா பேர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ்னு மட்டும் கிளியராக தெரிஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா சில டைம் நம்ம இந்த பிளேக்கு லெப்ரஸிலாம் பார்க்கும்போது வைரல் டிசீஸோன்னு கூட கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எதெல்லாம் நீங்கள் பாக்டீரியல் டிசீஸ் எதுவெல்லாம் வைரல் டிசீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிங்கனாலே போதும். கொஸ்டின் அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. பிளேக் வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸு, நிமோனியா பாக்டீரியல் டிசீஸு. அப்புறம் இந்த செக்ஷுவல் டிசீஸில் 2 டிசீஸ் கேட்குறாங்க அடிக்கடி. ஓகேங்களா. இந்த கொனேரியா சிஃபிலிஸ்ன்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் டிசீஸ். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஆந்த்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள்லேருந்து பரவக்கூடியது. இந்த ஆந்த்ராக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ கம்பெனிகளில் தோலை உரித்து ஷூக்காக ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து
மனிதர்களுக்கு பரவுறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கின், லங்ஸ் எல்லாம் வந்து பாதிக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான டிசீஸ் எல்லாமே. ஓகேங்களா, அதே மாதிரி புரோட்டோசோவால் பரவக்கூடிய டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேரியா, அதுக்கப்புறம் அமெரிக்கன் ட்ரிப்சோனோமியா, அப்புறம் லேஷ்மேனியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவால் பரவக்கூடிய முக்கியமான நோய்கள். ஓகேங்களா, ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஓகேங்களா, எந்தெந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னாங்களோ அதை வச்சு எடுத்த கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து ஆசிடென்ட் பேஸில் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசிடு, அப்புறம் பேஸ். ஓகேங்களா, இப்போது ஆசிடுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன, டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவர் டேஸ்ட். ஓகேங்களா, காரம் வந்து பார்த்திங்கன்னா பிட்டர் டேஸ்ட், கசப்பு. ஆசிட் வந்து புளிப்பு. அடுத்தது லிட்மஸில் வச்சு செக் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸை ரெட் லிட்மஸாக மாற்றும் ஆசிடு. ஓகேங்களா, ப்ளூ லிட்மஸை ரெட் லிட்மஸாக மாற்றும் ஆசிடு. அது ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றும், அது பேஸு. ஓகேங்களா, இப்போது மெத்தில் ஆரஞ்சு வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, மெத்தில் ஆரஞ்சு வச்சு செக் பண்ணால் ஆசிடில் செக் பண்ணால் அது வந்து ஆரஞ்சு வந்து பிங்காக மாறும். ஓகேங்களா, மெத்தில் ஆரஞ்சில் செக் பண்ணால் ஆசிடாக இருந்தால் பிங்காக மாறும், இங்கே பேஸாக இருந்தால் எல்லோவாக மாறும். ஓகேங்களா, இந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆசிட் வந்து புளிப்பு சுவை, பேஸ் வந்து கசப்பு சுவை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ளூ லிட்மஸை ரெட் லிட்மஸாக மாற்றும், இது வந்து ரெட் லிட்மஸை ப்ளூ லிட்மஸாக மாற்றும். மெத்தில் ஆரஞ்சில் செக் பண்ணுறப்போ பிங்க் கலரில் மாறும் ஆசிடு, பேஸ் வந்து எல்லோ கலரில் மாறும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஃபினாப்தலின் டெஸ்ட்டு கேட்பாங்க. ஃபினாப்தலின் வச்சு செக் பண்ணும்போது ஆசிடு கலர்லெஸ்ஸாக மாறும், பேஸு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிங்காக மாறும். இதை மட்டும் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெசனில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்மஸாக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லிட்மஸாக நம்ம லிச்சனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில். ஓகேங்களா, இந்த லிச்சனுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸும் ஆல்கேவும் சேர்ந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலமாக உருவான ஒரு இயற்கையான இண்டிகேட்டர். ஓகேங்களா, இதை ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃபட்ரி இண்டிகேட்டர், அதாவது நுகரும் தன்மை கொண்ட இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் இண்டிகேட்டர்னு ஒரு 3 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில். என்னென்னா வெண்ணிலா, அப்புறம் ஆனியன், அப்புறம் க்ளோவ், இந்த கிராம்புன்னு நினைக்கிறேன், க்ளோவ். ஓகேங்களா, இது 3 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஆசிடில் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆனால், ஓகேங்களா, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே அந்த லெசனில் இருக்கிறத லைனாக ஒரு ரிவிஷன் கொடுக்கலான்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு டாபிக் வைஸ் வந்து எக்ஸாம் முன்னாடி அப்படியே லைனாக போட்டுடலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஆசிட் வந்து ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ஒரு சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். இதை அப்படியே கேட்பாங்க, ஆசிடும் மெட்டல் ரியாக்டர்ஸ்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு HClன்ற ஆசிடு சோடியம்ன்ற மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா NaClன்ற சால்ட்டு கிடைக்கும், டேபிள் சால்ட்டு, ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் வெளியே வரும். ஹைட்ரஜன் மட்டும் தான் வெளியே வரும், வாட்டர்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, வாட்டர் எங்கே வெளியே வரும்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் தான் வாட்டர் வெளியே வரும். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆவாங்க. இது வந்து ஆசிடு மெட்டல் ரியாக்ஷன். ஓகேங்களா, அடுத்தது ஆசிடு மெட்டல் கார்பனேட் ரியாக்ஷன். ஆசிடும் ஒரு ஆசிடும் மெட்டல் கார்பனேட்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சால்ட்டு வரும், அப்புறம் வாட்டர் வரும், கார்பனேட் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வந்துடும். இது வந்து ஆசிடும் மெட்டல் கார்பனேட்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா. அதே வந்து ஆசிடும் மெட்டல் ஆக்சைடும் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து கேட்பாங்க, கால்சியம் கார்பனேட் ப்ளஸ்ஸு வாட்டரு ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட். ஓகேங்களா, கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட்டுக்கு என்ன ஃபார்முலானா கால்சியம் ஹைட்ரஜன் CO3 அப்புறம் இந்த ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் 2. ஓகேங்களா, இதுதான் வந்து கால்சியம் ஹைட்ரோ கார்பனேட்டுக்கான ஃபார்முலா. அடுத்தது இந்த pH வேல்யூ கொடுத்துருப்பாங்க.
இந்த பிஹெச் வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதனால் வந்து அது போனால் எந்தெந்த ஆசிட் வந்து எதில் இருக்குதுன்னா, வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்குது, ஆரஞ்சில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, டர்மரிக்கில் வந்து டாட்டாரிக் ஆசிட் இருக்குது, டொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட், லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட், அப்புறம் ஆண்ட் ஸ்ட்ரிங் எறும்பு கொடுக்கில் வந்து மெத்தானாயிக் ஆசிட், நீட்டில் ஸ்ட்ரிங்லேயும் மெத்தனாயிக் ஆசிட். எதெல்லாம் கடித்தா நம்மளுக்கு அந்த சுரின்னு வருது பார்த்திங்களா, ஒரு எரிச்சல், அது வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெத்தனாயிக் ஆசிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சால்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, முக்கியமான சால்ட்டெல்லாம். ப்ளீச்சிங் பவுடர். இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் எப்படி செய்யப்படுதுன்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நம்ம ஸ்லேக்கடு லைம்னு படிப்போம், ப்ளஸ்ஸு குளோரின் கேஸ், இது ரெண்டும் சேரும் பொழுது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, இதுதான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது ப்ளீச்சிங் பவுடருக்கு மட்டும் என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகேங்களா? இந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ஏஜெண்ட்டாக எந்த சால்ட் யூஸ் ஆகுதுன்னு டேரெக்டாகவே கேட்பாங்க. அதுதான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ப்ளீச்சிங் பவுடர். அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லியாக குடி தண்ணிகளில் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இது வந்து ப்ளீச்சிங் பவுடர். அடுத்தது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவுக்கு ஃபார்முலா வந்து சோடியம் பை கார்பனேட். ஓகேங்களா? இந்த சோடியம் பை கார்பனேட் கூட கொஞ்சம் எந்த ஆசிட் வந்து சேர்க்கப்பட்டு மைல்டாக மாற்றப்படுது அப்படின்னு கேட்பாங்க. டாட்டாரிக் ஆசிட். இது வந்து லாஸ்ட்டு குரூப் டியில் கேட்டது. ஓகேங்களா? சோடியம் பை கார்பனேட்டில் டாட்டாரிக் ஆசிட் சேர்க்கறது மூலமாக அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர்லேருந்து பேக்கிங் சோடாலேருந்து பேக்கிங் பவுடராக மாற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போது வந்து சாப்பிடக்கூடிய தன்மையாக இருக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு டாட்டாரிக் ஆசிட் இதில் ஆட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டாசிடாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டொமக்கில் வந்து ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட பிஹெச் வேல்யூ பார்த்தோம் 14 சோடியம் ஹைட்ரோ கார்பனேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிக்யூஷராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சால்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவுக்கு ஃபார்முலா Na2CO3 10H2O. எத்தனை வாட்டர் மாலிக்யூல்னு டேரெக்டாக கேட்டிருக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். இதோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருடைய ஹார்ட்னஸை நீக்கிறது. நேற்று ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, வாட்டரோட ஹார்ட்னஸுக்கு காரணம் என்ன? அயான்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இது ரெண்டுத்தோடைய அயான்ஸ் தான் வாட்டருடைய ஹார்ட்னஸுக்கு காரணம். இதில் வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்பரவரி ஹார்ட்னஸை நீக்கணும்னா தண்ணியை கொதிக்க வச்சாலே போதும் வாட்டருடைய ஹார்ட்னஸ். அதே பர்மனெண்ட் ஹார்ட்னஸை நீக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சோப்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வாஷிங் சோடாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இது வந்து வாட்டரோட ஹார்ட்னஸை, பர்மனெண்ட் ஹார்ட்னஸை நீக்குது. அப்புறம் க்ளீன் பண்ணுற இடத்துல இது யூஸ் பண்ணப்படுது. பேப்பர் இண்டஸ்ட்ரியிலே யூஸ் பண்ணுறாங்க வாஷிங் சோடாவை. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரு லெசன் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணலான்றதுக்காக சொன்னேன், கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும். ஓகேங்களா? கடைசியாக நம்ம பார்க்க போகிற சால்ட் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். என்னது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா? H2O பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதே கால்சியம் சல்ஃபேட் 2H2O ஜிப்சம் இது. ஓகேங்களா? இந்த ஜிப்சம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க ரா மெட்டீரியலாக. இது வந்து பார்த்திங்கன்னா சிலை செய்யும் இடங்களில், அதுக்கப்புறம் நம்ம எலும்பு முறிவுக்கெல்லாம் வந்து இது போடுவாங்க பாருங்கள், கட்டு, அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து தேவையான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். வேறு எதனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த டாபிக் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம அந்த டாபிக் கூட எடுத்து போடலாம். இல்லை வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். வேறு எதனா ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.